நாங்கள் ஆக்சுவலி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், அதுவும் பார்ட் ஆஃப் எல்சியூ, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். லோகேஷ் டைரக்டட் இட். அது எல்சியூவோட ஸ்டார்டிங் இருக்கும். நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. Sunland Refined Sunflower Oil and Poppy Matches for Everyone presents Behind Its Gold Hall of Famers 2023. Supported by GT Holidays, Jay Chandran, Shwastika Fresh Milk and Curd, SA College of Arts and Science, A to B Veg Restaurant. Powered by JNN Institutions, Chennai. Engineering மற்றும் Arts and Science கல்லூரிகள். கைதி பார்ட் 2ல நீங்க வந்து இருக்கீங்களா? உங்களுடைய கைதி பார்ட் 2ல இருக்கேன். ஒரு விஷயம் மட்டும் தெரியும், எல்சியூல நான் எங்கேயோ பத்திரமா இருக்கேன். நானும் நரேன் சார் இப்போ ஒரு தெலுங்கு படம் பண்ணோம். அப்போ அங்கேருந்து லோகேஷ் கிட்ட பேசிட்டு இருந்தோம். நம்ம அடுத்த படத்தில் நாங்கள் இருக்கமா இல்லையா. லோகேஷ் வந்து என்னோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் இதுவரையும் அதை வந்து வெளில சொன்னதே கிடையாது. மாநகரம் நான் நடிக்கிறதா இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட் சில விஷயங்களால் நடிக்க முடியாமல் போச்சு. அப்புறம் தொடர்ந்து எல்லா படமும் வந்து லோகேஷ் என்ன மச்சான் நான் பேசுவோம், மச்சான் இந்த கதை இந்த கேரக்டர் நீ தாண்டா நடிக்கிற. கைதியும் அப்படி தான் ஆச்சு, மாஸ்டரும் அப்படி தான் ஆச்சு, விக்ரமும் அப்படி தான் ஆச்சு, இப்போ லியோவும் அப்படி தான் ஆச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஜெயிச்சா நம்ம ஜெயிச்சா மாதிரி தானே. அதனால அது சந்தோஷமாக தான் இருக்கும். உங்க கேரக்டர்ஸ் நிறைய படத்துல உங்களை சாகடிச்சிடுறாங்க. ஏன்னா பாருங்க ஒரு பிள்ளை எவ்வளோ ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. அந்த கதைகள் ரீசெண்டாக ஒரு 6 மாதத்தில் சொல்ல வந்தானே சொல்லுங்கள் எல்லாம் பேசிட்டு என்ன இந்த கேரக்டர் செத்துருமா. ஆமாம் சார், அப்போ அந்த கதையை சொல்லாதீங்க. பிஹைண்ட் வுட் கோல்ட் ஹால் ஆஃப் ஃபேமர்ஸில் வந்து நம்ம அடுத்ததாக ஹானர் பண்ண போகிற படம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2018 மூவி டீமை தான் வந்து நம்ம ஹானர் பண்ண போகிறோம். Behind Woods Gold Hall of Fame Filmmaker 2023 Jude Anthony Joseph for 2018. Okay, ஒரு பெரிய கைத்தோட லெட்ஸ் வெல்கம் ஜூட் ஆண்டனி ஜோசப் அவர்கள் டு தி ஸ்டேஜ். மின்னல் மின்னானே விண்ணில் வில்லானே மெல்லனேவா சில்லாரம்தா பொள்ளுன்னுள்ளானே விழும்மண்ணானே கண்ணோரம்பா தண்ணீரேதா. The Behind Woods Gold Hall of Fame actor in a supporting role 2023 Nareen for 2018. படத்தை நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஆக்டர் நரேன் அவர்களை வந்து ஒரு பெரிய கைத்தலோட ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு ஸ்டேஜ் சார். மண்ணில் பேமாறி சேருள்ள காலம் நெஞ்சில் தீராபுரம் ஆட்டுமழா ஆட்டுமழா Behind Woods Gold Hall of Fame actor in a supporting role 2023 Kalai Arasan for 2018. அடுத்ததாக 2018 படத்துக்காக விருது வாங்க போறது ஒரு பெரிய கைத்தோட லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் கலை அரசன் அவர்கள் டு தி ஸ்டேஜ். ஹே மின்னல் மின்னானே விண்ணில் வில்லானே மெல்லனேவா சில்லாரம்தா பொள்ளுன்னுள்ளானே விழும்மண்ணானே கண்ணோரம்பா தண்ணீரேதா. எஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன் 2018 மூவி டீமுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்ட் தேங்க்யூ ஜோ மூவி டீம். ஸோ 2018 மூவி அந்த ஃப்ளட் அந்த ரியல் லைஃப் ஹீரோஸ் அதை பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு படமாக நம்ம எடுத்திருக்கோம். பட் இந்த ரியல் லைஃப்பில் அத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஹானர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம், இல்லை ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா ஒரு 1 minute சைலன்ஸ் ஃபார் த ரியல் லைஃப் ஹீரோஸ் ஹூ ஆக்சுவலி ஸ்ட்ரகிள்ட் இன் ஃப்ளட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி ஸ்டாண்ட் அண்ட் 1 minute சைலன்ஸ். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்சியூவில் நீங்கள் இருக்கிறீர்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற அந்த ஒரு ஆனால் லோகேஷ் வந்து என்னோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் இதுவரையும் அதை வந்து வெளில சொன்னதே கிடையாது. எனக்கு அது பெருசாக நான் பண்ணுற படங்கள் இந்த செல்ஃப் ப்ரொமோஷன் ஒன்று சொல்லுவாங்க, அது எனக்கு என்னென்னு நான் ட்ரை பண்ணதும் கிடையாது, வரவும் வராது. பட் லோகேஷ் வந்து இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். நான் மாநகரம் நான் நடிக்கிறதா இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட் சில விஷயங்களால் நடிக்க முடியாமல் போச்சு. மெட்ராஸ் பையன் அவன் ஹீரோ அப்படி தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பான் அந்த கதையில்.
ஸோ அப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா படமும் வந்து லோகேஷ் நம்ம என்ன மச்சான் நான் பேசுவோம், மச்சான் இந்த கதை இந்த கேரக்டர் நீ தாண்டா நடிக்கிற, இது நீ தான் நடிக்கிறேன்னு பயங்கரமாக டிஸ்கஷன் போவோம். எல்லா படத்துக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணுவோம், கதையை சொல்லுவான். அதுக்கப்புறம் மோர் தேன் த ஃபிலிம்ஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் பண்ணுவோம். பட் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இதுவரை நாங்கள் ஒன்றும் சேரவே முடியல. கைதியும் அப்படி தான் ஆச்சு, மாஸ்டரும் அப்படி தான் ஆச்சு, விக்ரமும் அப்படி தான் ஆச்சு, இப்போ லியோவும் அப்படி தான் ஆச்சு. ஸோ தொடர்ந்து எல்லாமே இருக்குது, நீ நடிக்கிற ஒரு கேரக்டர் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவான். பட் ஏன்னா இப்போது ஒரு என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே சினிமா வந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணணும். ஸோ அது நம்ம கையில் கிடையாது. அது வந்து அவங்க அது எல்லாமே ஒத்து வரணும், கரெக்டாக அமையணும், எல்லாருக்கும் நம்ம ஓகேவாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வேணும். அதேமாதிரி பிஸ்னஸாக இப்போ பெரிய லெவலில் இருக்குது அவனோட படங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே ஒத்து வந்தால் தான் நடக்கும். ஸோ இப்போ திரும்ப அதே மாதிரி அடுத்த படத்துலையும் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ட்ல கொண்டு வந்து மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல அதனால தெரியாது, நடந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது, ஏன்னா நம்ம பிகினிங் ஸ்டேஜஸில் ஒன்றா இருக்கும்போது நம்ம கூட இருக்கவங்க, ஏன்னா ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அவனுமே லோகேஷுமே அங்கேருந்து இங்கே வந்து கோயம்புத்தூரில் இங்கே வந்து தங்கி இங்கே சினிமா இது பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய டேரக்டர், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டேரக்டர் இன் தமிழ் சினிமா ஆகும்போது சூப்பரான விஷயம் இல்லை அது. நம்ம ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக அவங்க கஷ்டப்படுற காலங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவன் வெறும் டேலண்ட்டால் மட்டுமே இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி கேங்கில் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் சூப்பராக போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்தான் அது. ஸோ வெரி ஹாப்பி. இப்போ அவன் படத்தில் நடித்தா ஜாலி, இல்லைன்னா ஓகே மச்சான் நம்ம ஃப்ரெண்டு ஜெயிச்சா நம்ம ஜெயிச்சா மாதிரி தானே, அதனால அது சந்தோஷமாக தான் இருக்கும். ஓகே, இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. பட் நரேன் சார் அப்படி கிடையாது, கன்ஃபார்மாக அவர் இருக்காரு சார், கண்டிப்பாக நடிப்பார்னு நினைக்கிறேன். நானும் நரேன் சார் இப்போ ஒரு தெலுங்கு படம் பண்ணோம், அப்போ அங்கேருந்து லோகேஷ் கிட்ட பேசிட்டு இருந்தோம். என்ன மச்சான் அடுத்த படத்தில் நாங்கள் இருக்கமா இல்லையா நான் கேட்டு சொல்கிறேன். சார் எல்சியூ பற்றி நீங்கள் அடுத்து கைதி பார்ட் 2ல் நீங்கள் வந்து இருக்கீங்களா? உங்களுடைய கைதி பார்ட் 2ல் இருக்கேன். ஒரு விஷயம் மட்டும் தெரியும், எல்சியூவில் நான் எங்கேயோ பத்திரமா இருக்கேன், விஜய் எங்கேயோ பத்திரமா இருக்கு. விஜய் பத்திரமா இருக்கு. ஓகே, கமல் சார் கூட கொஞ்சம் பத்திரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி நாங்கள் ஆக்சுவலி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், அதுவும் பார்ட் ஆஃப் எல்சியூ, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இட்ஸ் ஜஸ்ட் a 10 minutes ஷார்ட் ஃபிலிம். ஓகே, புதுசாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப இவ்வளோ நாள் சினிமா ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண பிறகு, யூஸ்வலி ஷார்ட் ஃபிலிம் பண்ண பிறகு தான் நம்ம ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுவோம். இவ்வளோ நாள் ஃபீச்சர் ஃபிலிம்க்கு அப்புறம் நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். லோகேஷ் டைரக்டட் இட். அது எல்சியோட ஸ்டார்டிங் இருக்கும் இதுதான். ஸோ அதனால வந்துருச்சு, நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி இட்ஸ் நைஸ். எப்போ அது ரிலீஸ் ஆகும் தெரியல, இட் பி 1 or 2 months தெரியல. அது இன்னொரு அப்ராக்சிமேட் கெட்டிங் ரெடி, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. எல்சியூ கேரக்டர்ஸ்லாம் அதுல இருக்காங்களா? யாராவது ஒரு ரெண்டு நேம் ரிவீல்ஸ் பண்ண முடியுமா? சஸ்பென்ஸ். ஓகே, ஷார்ட் ஃபிலிம் நான் இருக்கேன். ஆப்வியஸ்லி அது தெரியும். ஓகே, உங்ககிட்ட அந்த சார்பேட்டா பரம்பரை 2 பார்ட் 2 அப்டேட் மட்டும் பார்த்தீங்களா? எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க கேட்குறதுக்கு, அது மட்டும். சார்பேட்டா பரம்பரை பார்ட் 2 நடக்குது. மோஸ்ட்லி ஒர்க் அவுட் பண்ணாருங்க. அதான் தெரியக்கூட நார்ம்ஸ்லாம் மறைச்சிட்டு வந்துருக்கேன். நான் வந்து சாதா உடம்பாக தான் இருப்பேன், உடம்பு ஏற்றிருப்பேன் அவ்வளோதான். பட் பேக்ஸ்லாம் இல்லை. நடக்குது, கண்டிப்பாக ரைட்டிங் ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி ஜூன் ஜூலை மாதிரி ஷூட் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் என்ன நடக்குதுன்னு தெரில. பட் கண்டிப்பாக சார்பேட்டா 2 இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது கூடிய சீக்கிரத்தில் ப்ராஜெக்ட். ஓகே, ஃபைன் டன். அஞ்சாதே நரேன் அவர்களுக்கும் இப்போ இருக்கிற நரேன் அவர்களுக்கும் உள்ள அந்த ஒரு டிஃப்ரென்ஸ், கரியர் வைஸ் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா நம்ம பர்சனல் லைஃப்ல? 10 வயசு ஏறிடுச்சு. ஏஜ் வைஸ் போயிட்டார் அவர். அன்பண்ணா ஹாய். ஹாய்மா. ஹாய் அன்பண்ணா. அண்ணா நான் உங்களோட பெரிய ஃபேன். அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற ரோல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் உங்கள் கேரக்டர்ஸ் நிறைய படத்தில் உங்களை சாகடிச்சிடுறாங்க. ஏன்னா பாருங்க, ஒரு பிள்ளை எவ்வளோ ஃபீல் பண்ணி கேட்குறாங்க அந்த கொஸ்டின். இல்லை, அதுக்காகவே இப்போ நான் நிறைய கதைகள் ரீசெண்டாக ஒரு 6 மாதத்தில் என்கிட்ட கதை சொல்ல வந்தானே, சொல்லுங்கள் எல்லாம் பேசிட்டு, என்ன இந்த கேரக்டர் செத்துருமா? ஆமாம் சார். அப்போ நீ கதையே சொல்லாதீங்க, விட்டுங்க தயவுசெய்து. ஏன்னா அது நம்ம அப்படி பிளான் பண்ணுறது கிடையாது. ஏன்னா மெட்ராஸ் வந்து அப்படி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடுச்சு. அந்த மெட்ராஸில் அந்த அன்பு கேரக்டரோட டெத்து வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த படங்களில் அந்த மாதிரி நம்ம அதை பிளான் பண்ணி பண்ணல. அது டைரக்டர்ஸ் கிட்ட தான் நம்ம அந்த கேள்வி கேட்கணும். பட் அதுக்குன்னு அது கதைக்கு தேவையாக இருந்து அது கதையில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணு, அந்த டெத்து வந்து ஒரு பெரிய விஷயத்தை கதையில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது, ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அது தப்பு இல்லை. அது படம் தானே. அது பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச பெரிய கலாய்க்கிற விஷயமோ தவறான விஷயமோ தெரியல. ஏன்னா நிறைய மீம்ஸ் எனக்கு வந்து இப்போ சார்பேட்டா 2 பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே எக்கச்சக்க மீம்ஸ் வந்தது. இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல், இட்ஸ் கலை அலைவ், தட் இஸ் வை தே ஆர் மேக்கிங் சார்பேட்டா 2 டு கில் ஹிம் அப்படிலாம்
நிறைய பேர் கலாச்சிருந்தாங்க. அது பரவாயில்ல, அது நம்மளை பாராட்டினா சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். அதனால் கலாச்சாரம் சந்தோஷமாக எடுத்துக்கிறது சூப்பரான விஷயந்தான். அந்தளவுக்கு மக்கள் வந்து ரசிக்கிறாங்கன்றதான். பட் நான் ஆனால் ரொம்ப கான்ஷியஸாக ஒரு கேரக்டரை வேணுமிட்டே க்ரியேட் பண்ணி அது செத்தாக ஒரு இம்பாக்ட்டை க்ரியேட் பண்ணோம், அதனால் நீங்கள் அதில் நடிங்க அப்படின்னு சொல்கிறத வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன். பட் கதையாக வரும்போது உண்மையாகவே கதை பயங்கரமாக இருக்குது. அதில் வந்து உண்மையாகவே நமக்கு ஒரு 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 ஸ்பேஸ் இருக்குது, நல்லா இருக்குது. அது அந்த கதைக்காக அது சாவுதுன்னா ஓகே, தப்பு இல்லை. இனிமேல் ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி தான் என்னை நேரில் மீட் பண்ணும்போது கேட்குறாங்க. நேற்று கூட ஒரு அக்கா ஃபோட்டோ எடுத்துகிட்டு தயவு செஞ்சு இனிமேல் எந்த படத்துலையும் சாவாதீங்க அப்படின்னாங்க. நான் என்னங்க பண்ணுறது? சரி, நான் அது பாயிண்ட் ஆனால் ஆல்ரெடி என் மைண்டில் இருக்குது. கண்டிப்பாக நான் இனிமேல் சாவாமல் ட்ரை பண்ணுறேன். பட் அடுத்த ஒரு 2-3 படத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. செத்தா ஆக்சுவலி என்னென்னா அதுக்கு ரீசன், அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு மெயின் கேரக்டரோட இம்மீடியட்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருக்கும் கலை பண்ணுற கேரக்டர்ஸ். ஸோ இந்த கேரக்டர் சப்போஸ் இந்த கேரக்டர் சாவடிச்சா தென் தெர் இஸ் அ ட்ரிகர். அது வந்து ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஹீரோவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோ இல்லை இன்னொரு கேரக்டருக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறது, இது ட்ரிகரிங் பாயிண்ட். இவர் சாவிலிருந்து தான் அந்த சேஞ்ச் ஓவர் வரும். ஸோ இவர் பண்ணுற கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ், அதுவும் ஒரு காரணம் அந்த சாவுக்கு ஆக்சுவலி. தேங்க்யூ அண்ணா. சூப்பர்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் நரேன் சார், திருப்பி உங்களை வந்து தம்பிக்கோட்டை படத்தில் வந்த கேரக்டர் நெஞ்சிருக்கும் வரை மறுபடியும் அந்த கேரக்டர்ஸ் எப்போ வரும் சார்? தெரியல ஆக்சுவலி. நெஞ்சிருக்கும் வரை பார்ட் 2 பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலி. நெஞ்சிருக்கும் வரை பார்ட் 2? ஆமாம், அது ஆக்சுவலி அதை பற்றி இன்னும் பேசலை. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் யூ கேன் ஒர்க் ஆன் இட்ன்றது. இது தெரியல, எங்கே போனாலும் அந்த படம் வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அது ஆமாம், தம்பிக்கோட்டை, நெஞ்சிருக்கும் வரை, கத்துக்குட்டி, ஆமாம் தெரியல. வர்ற முக்கால்வாசி படங்களும் வந்து ஆக்ஷன் ஃபைட்டிங் ஃபிலிம்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பட் ஐ எம் வெயிட்டிங். யூனோ, நான் வந்து ஐ எம் நாட் டூயிங் மெனி ஃபிலிம்ஸ், ஐ டூ வெரி லெஸ் ஃபிலிம்ஸ். பட் யா, I'll keep it in mind. தேங்க்யூம்மா, தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி குவெஸ்டன் இல்லை, இது வந்து 2018 படத்துக்கான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுமா. ஒரு 2 ஃப்ரேம்ஸ் எனக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல் ஆனது. ஃப்ளட்டு பற்றியான ஒரு படம், கேரளாவில் நடக்கிற ஃப்ளட்டு. ஆனால் தேங்க்ஸ் டு த டைரக்டர் சார், 2 ஃப்ரேம். ஒன்று வந்து கலை சார், நீங்கள் அந்த ஒருத்தர் தண்ணி வேஸ்ட் பண்ணும்போது அதை பற்றி சொல்கிற அந்த ஒரு சீன். அப்புறம் மழை வரும்போது அந்த சின்ன குழந்தை, உங்கள் பொண்ணு சந்தோஷப்படுற சீன். ஒரு பக்கம் ஃப்ளட்டு நடக்கும்போது இன்னொரு பக்கம் தண்ணியோட இம்பேக்ட் என்னங்கிற காட்டுற அந்த 2 ஃப்ரேம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு படத்தில் ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஒரு ஃப்ரேம். ஸோ தேங்க்ஸ் டு த டைரக்டர் ஃபார் தோஸ். தேங்க்யூ ஃபார், கண்டிப்பாக சொல்லிடுறேன். தேங்க்யூ ஃபார் அப்சர்விங் தட். அது ஆக்சுவலி மெட்டஃபரிக்கலாக பண்ண விஷயம். ஆக்சுவலி யூனோ, ஃபார் சம் பீப்புள் தெர் ஆர் 2 sides ஆஃப் த சேம் காயின். நம்ம பார்க்குற விதம், ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை, சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஹவு the same thing can be good and same thing can be dangerous. இதெல்லாம் சூப்பர். அவ்வளோ நீங்கள் கவனிச்சதுக்கு ரொம்ப சூப்பரான விஷயம். தேங்க்ஸ் டு த டைரக்டர். பக்கத்து ஸ்டேட்டுக்கு அது இம்பேக்ட், பாலிடிக்ஸ் அதெல்லாம் போகாமல் ஒரு சின்ன தண்ணி விஷயத்தோட இம்பேக்ட் பியூட்டிஃபுல்லாக சொன்னதுக்கு தேங்க்ஸ் டு த டைரக்டர். கண்டிப்பாக we'll tell him now. We'll tell him that. அதான் 2018 பெரிய ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்கும்போது கண்டிப்பாக தவறுகளும் நடக்கும். ஸோ அது வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பாப்புலேஷனை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர்லேருந்து மீட் எடுக்கும்போது நிறைய தவறுகளும் நடந்திருக்கும். பட் 2008 பெரிய ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்த்தேன்னா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க எதுவுமே காட்டாமல் வெறும் ரொம்ப பாசிட்டிவாக இந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நல்ல விஷயங்கள், நல்ல மனிதர்கள், ரொம்ப அந்த உதவிக்காக நேர்மையாக உழைத்த மனிதர்களை மட்டும் காமிச்சாங்க. அது பாசிட்டிவ் சைடை மட்டும் காமிச்சது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். அதான் ஒரு ஹோப் க்ரியேட் பண்ணுதில்ல. ஸோ அது சூப்பரான விஷயம். தேங்க்ஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆல்ரெடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு ஒரு லேர்னிங்காக இதிலிருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எடுத்து சொன்ன ஒரு படமாகவும் அது இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி லேர்னிங் கொடுக்குற படங்களா நீங்கள் அதிகமாக இன்னும் நிறைய எங்களுக்கு படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டீம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிங்க, ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சு. தேங்க்யூ. அண்ட் நீங்கள் எல்லாரும், ஐ டோன்ட் நோ, இன்னும் 2018 நீங்கள் பார்க்கலன்னா ப்ளீஸ் டூ வாட்ச் த ஃபிலிம் அஸ்பைரன்ஸ் எஸ்பெஷலி. அது வந்து இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். எங்கிட்ட வந்து நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இன் த சென்ஸ் கேமராமேன் and other directors, they were asking me generally பேசும்போது, அது எப்படி, how did you do that, how did you do this? ஏன்னா வந்து when we are கடல் எல்லாம் நம்ம ஷூட் பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் வேவ் க்ரியேட் பண்ணோம். ஓகே, அது வந்து அந்த வேவ் வந்து அவ்வளோ 50-60 ஃபீட்லேருந்து அப்படியே வந்து அடிக்கும். ஒவ்வொரு ஷாட்லேயும் வந்து இட் வில் ஹிட் யூ அண்ட் யூ வில் ஃபால். ஆனால் படத்தில் அது காமிக்க முடியாது. படத்தில் அங்கே வந்து ஃபிஷர்மேன் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி. Actually, I had a ligament tear. படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு காஸ்ட் இங்கே ஐ புட் அ காஸ்ட். ஓகே,
கரெக்ட் ஷார்ட் டைமில் மட்டும் ஐ வில் ரிமூவ் இட் அண்ட் ஐ வில் ஆக்ட் அண்ட் ஐ யூஸ் டு கெட் இட் அவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது படம் பட் த ஹோல் டீம் வாஸ் வெரி அண்ட் ஐ திங்க் ஸோ ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி such a film is what to say, it's a big budget film for a Malayalam industry. It's worth a watch. Yeah, thank you for inviting. Thank you very much. Thank you Behind Woods, because actually the first time எனக்கும் வந்து இங்கே வந்து for மலையாளம் படத்துக்கு when I'm getting an honor, you know, it's something new for me. ஓகே Yeah, so thank you. Yeah. அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி சகாத கேரக்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணும். உங்களும் வந்து நிறைய மூவிஸ் ஆல்வேஸ் என்னோட ஃபேவரட் அப்படின்றதுனால இன்னும் நிறைய மூவிஸ் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனால் உண்மையிலே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். 4 பேர் 4 விதமாக நல்லா தான் பேசுகிறீங்க சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார். அந்த 4 பேரை இது வரைக்கும் பார்த்ததில்லை. சிச்சுவேஷன்ஸ் எனக்கு தேவைப்பட்ட நேரம் அந்த பரதேசிய காணோம். டைட்டில் ஸ்பான்சர் சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பாப்பி மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன். சப்போர்ட்டட் பை GT Holidays, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரன் இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட். இது நல்வாழ்வுக்கான நேரம். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை JNN இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னை. இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள். அறிவுக்கும் ஆற்றலுக்கும். Sunland Refined Sunflower Oil and Poppy Mattress for Everyone presents Behind Its Gold Hall of Famers 2023. Supported by GT Holidays, Jay Chandran, Shwastika Fresh Milk and Curd, SA College of Arts and Science, A2B Veg Restaurant. Powered by JNN Institutions Chennai, Engineering மற்றும் Arts and Science கல்லூரிகள்.